நண்பர்களே வணக்கம். குடியாத்த குமரன் பேசுகிறேன். அந்த பொறுக்கி பையன் எச்ச பொறுக்கி நாயி அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடுசுகிறானே ஃப்ராடு, நேஷனல் லெவலில் ஃப்ராட் பொலிட்டீஷியன், நம்பர் 1 அக்யூஸ்டு, நேஷனல் லெவலில் நம்பர் 1 அக்யூஸ்டு பொலிட்டீஷியன். ஒரு அக்யூஸ்டுகளை வச்சு பிஜேபி கட்சி நடத்துறானே அந்த பரதேசி பொறுக்கி நாயி அந்த அண்ணாமலை, அவன் இன்னைக்கு நேற்று என்ன சொன்னான், ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டம் கூட்டமாக மகளிர் அணி எல்லாம் போய் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய படத்தை ஒட்டுவாங்கன்னு சொன்னான். இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான் அந்த திருட்டு பையன், யார் இல்லாத போது ஒரு பொம்பளையாக அமிச்சு, யார் இல்லாத நேரத்தில் எதனா ஒரு பொம்பளையை அமிச்சு அங்கே முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு வந்துடுது யார் இல்லாத நேரத்தில். நீ இதை விட வேற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம், விட்டு சாப்பிடலாம். அண்ணாமலை இல்லை, இந்த வேலை நீ பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை விட்டு சாப்பிடலாம். இப்படியெல்லாம் பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதா? உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பாடுறா, அவங்கள சொல்லணும், அதாவது எங்களை சொல்லணும். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் உங்களை, ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை பிஜேபியிலே ஏற்றினோம், ஆயிரக்கணக்கான பெண்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல வரல. அந்த டாஸ்மாக் கடையாண்ட போனாங்கல்ல முதலமைச்சர் படம் ஓட்டுறதுக்கு, கூட்டமாக ஒரு 30 பேர் 40 பேர் 20 பேர் போனாங்களா, ஒரு பொம்பளை மட்டும் போறா, ஒருத்தி தான் போறா. எதனா குடும்ப பொம்பளை சாராய கடையாண்ட போவாங்களா சொல்லுங்க சார்? சாராய கடையாண்ட ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை போவாங்களா? அவ்வளவு தைரியமா? யார் போவாங்க சாராய கடையாண்ட? பிஜேபியில் யாரும் குடும்ப பெண்கள் இல்லைன்னு சொல்ல வரல, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அதுல. ஆனா ஒருத்தி போய் ஓட்டிட்டு வரா, அதுல ஒருத்தி கருப்பு சோப் டவலும் போடுறா, அதெல்லாம் எடுத்து இவனுங்க வீடியோ போடுறானுங்க. அதெல்லாம் கேஸ் போட்டா எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா? நான் திரியும் கேட்கறேங்க, ஏதாவது குடும்ப பொம்பளை டாஸ்மாக் கடையில் போய் நின்று முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு டாஸ்மாக் கடையாண்ட தைரியமா போவாங்களா? யார் போவாங்க டாஸ்மாக் கடையாண்ட அவ்வளவு தைரியமா? எல்லாத்தையும் விட்டவங்க, மானத்தை விட்டவங்க ஐட்டம் தான் போகும். பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம், ரோட்ல லாரிங்க போனா டார்ச் அடிச்சு லாரி மடக்கிறது, லாட்ஜில் தொழில் பண்றதுங்க, இப்படிப்பட்ட ஐட்டங்க மட்டும்தான் அவ்வளோ தைரியமாக டாஸ்மாக் கடையில் போய் அவங்க உட்காந்து எல்லாரும் குடிச்சுன்னு இருக்கும்போது அங்கே படத்தை ஒட்டிட்டு வரும். ஸோ பிஜேபியில் இருக்கிற ஐட்டங்களை வச்சு இன்னைக்கு நீ டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் படத்தை யாரும் இல்லாத போது ஒட்டிட்டு ஓடி வந்துடுற. யாரும் இல்லாத நேரத்தில் முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு ஓடி வர. ஒரு 4 பொம்பளையும் கூட ஒன்னா போல, 2 பொம்பளைங்களும் ஒன்னா போல, ஒருத்தி தான் போறா. யார் அது? திரிஞ்சு சொல்ற குடும்ப பொம்பளைங்க. பிஜேபியில் ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்காங்க. பிஜேபி இருக்கிறவங்க எல்லாரும் நான் தவறா பேச வரல. ஆனா டாஸ்மாக் கடையில போய் ஒருத்தி முதலமைச்சர் படத்தை ஒட்டுறானா அவ குடும்ப பொம்பளையா இருப்பாளா? கண்டிப்பா ஐட்டம், பிராஸ்டியூட். சோ பிஜேபியில் இருக்கிற ஐட்டங்களை வச்சு எங்க தலைவர் படத்தை ஒட்டுற, என்ன சொல்றது? அக்யூஸ்ட் தான் வச்சு நீ கட்சி நடத்துறன்னு நான் பார்த்தேன். இப்ப ஐட்டங்களும் உங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க, தொழில் பண்ற பிகர்களும் ஐட்டங்களும் உங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க. அந்த ஐட்டங்களை வச்சு முதலமைச்சர் படத்தை ஒட்டிக்கிற. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். சரி, ஊரா விட்டு பொம்பளைங்கள டாஸ்மாக் கடைக்கு நீ அமிச்சு உன் பொண்டாட்டி எங்கடா? உன் பொண்டாட்டி எங்க? அகிலா எங்க? சமீபத்தில் 450 கோடி ரூபாய் சொத்து உன் பொண்டாட்டி மேல இருக்குது. நான் குடும்பம் நடத்ததே கஷ்டப்படுறேன், எனக்கு பென்ஷன் கூட கிடையாது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன், எனக்கு பென்ஷன் கூட கிடையாதுன்னு சொன்னேன். உன் பொண்டாட்டிக்கு அப்புறம் 450 கோடி ரூபாய் சொத்து வந்துச்சு. அவன் வாங்கி கொடுத்தாங்க பொண்டாட்டிக்கு, ஊடெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்களாமே, நிலம் வாங்கி கொடுத்துறாங்களாமே, உன் பொண்டாட்டி கோரியெல்லாம் கொடுத்துறாங்களாமே. ஏன் உன் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க? ஊர்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்குது உனக்கு கேட்டா? இதெல்லாம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுறா. என்ன சொல்றது? இப்போ ஊராங்குட்டு பொண்டாட்டி, ஊராங்குட்டு பொம்பளைங்க உன் கட்சியில் இருக்கிற ஐட்டங்களை வச்சு நீ டாஸ்மாக்ல தலைவர் படத்தை ஒட்டுற. உன் பொண்டாட்டி எங்க போனா? அகிலா, அவளை அனுப்புறது. டேய், ஊராக விட்டு பொம்பளைங்களை அனுப்பின இல்ல, உன் கட்சியில் இருக்கிற ஐட்டங்களை அனுப்பின இல்ல டாஸ்மாக்ல முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு. உன் பொண்டாட்டி எங்க போனா? உன் கட்சி பேரை பயன்படுத்தி, உன் பேரை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சொத்து மட்டும் சேர்க்கறது உன் பொண்டாட்டி தெரியுது. ஏன் அவ வர்றது முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு? எங்கடா போனா உன் பொண்டாட்டி அகிலா? எங்க அமிச்ச? அவளை அனுப்புறது, அகிலா அனுப்புறது. ஏண்டா அண்ணாமலை, அகிலா அனுப்புறது தானே படம் ஓட்டுறதுக்கு? ஆடா போடா பரதேசி நாய. இதுல போய் குடியாத்த போலீஸ் ஸ்டேஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க, இன்னைக்கு கொடுக்குறானுங்க. உதவாத சங்கி பசங்க, என் கால் செருப்பு தூசி கூட சமம் இல்லாதவனுங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவன் அண்ணாமலை பத்தி தப்பா பேசிட்டான்,
அவன் தப்பான பிராஸ்டியூட், பிளடி பாஸ்டர்ட், பிளடி பக்கர், பிராஸ்டியூட் சன்னு. அவனை தப்பா பேசாத, தப்பா இருக்கிறவன தப்பா தான் பேசுவேன் நானு. வேற என்ன அவனை வேற என்ன பேச சொல்ற? வேற என்ன பேச சொல்றான்? அவன் பாஸ்டர்ட், அவன் ஏவன் அக்யூஸ்ட் சொல்றான். இவன் நம்பர் 1 அக்யூஸ்ட். இவன் பாக்குற வேலைக்கு அவனை திட்டாம அவனுக்கு பூஜைக்கிட்டான், பூஜை பண்ணிட்டான். அவனுக்கு செருப்பத்து நடிப்போம். அவனை நேரா பார்த்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பயந்துடா. டேய் போங்கடா போங்கடா, சங்கி பசங்களா, பரதேசி போங்கடா போங்கடா. இந்த மாதிரி மாசத்துக்கு 4 கம்ப்ளைண்ட் போதுடா எனக்கு. குடியாத்த போலீஸ் ஸ்டேஷன்லயும், வேலூர் எஸ்பி ஆபீஸ்லயும், சென்னையில கமிஷனர் ஆபீஸ்லயும், அந்தந்த மாவட்ட எஸ்பி ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் குத்துனேங்கிறான் என் மேல. அதை பார்த்தெல்லாம் குடியாத்துக்கு முறை பயப்படுறோம் இல்ல. நான் தலைவர் தளபதியின் தற்கொலைப்படை. நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதல்வர் இளம் தேச தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தற்கொலைப்படை. எவனுக்கும் பயப்பட மாட்டேன், அழுத்தி சொல்றேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். என் தலைவன் தளபதி, எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேர் தான் எனக்கு தலைவர். மற்றபடி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எவன் என் தலைவனை பத்தி பேசினாலும் இப்படிதான் பேசுவேன். நான் திரும்பி கேட்கிறேன், உன் பொண்டாட்டி எங்கடா அண்ணாமலை? உன் பொண்டாட்டி அகிலா எங்கடா? அவளை அனுப்புறதான படம் ஓட்டுறதுக்கு? எங்க அனுப்பிச்சுக்கிற அவளை? எங்கடா அனுப்பிச்சுக்கிற? ஏன் உன் கட்சியில வேற யாரும் பொம்பளைங்களே இல்லையா? அப்படியே ஒரு மைக்கெல்லாம் போட்டு சீனெல்லாம் போட்டுச்சு எங்க அக்கா. உலக அழகி, உலக அழகி. வேண்டா விருப்புன்னு பிள்ளை பார்த்தா காண்டாமுருகன் பேர் வைப்பாங்களாம். காண்டாமுருகமே பார்த்து அலற மாதிரி எங்க அக்கா தமிழிசை ஒருத்தவங்க கட்சியில் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் எங்க போனாங்க? அவங்களாம் அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு. எங்க வானதி சீனிவாசன் அவங்கள அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு. குஷ்பு எங்க? அந்த அக்காவை அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு. அந்த வைஜி மகேந்திர பொண்ணு ஒண்ணுக்குது மதுவந்தி, அதை அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு. இருக்கிறதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு சொல்லி உன் காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு உன் கட்சி ஒருத்தர் வந்துக்கிறாங்களே பிஜேபிக்கு, விஜயதாரணி அந்த அம்மா பேரு, அந்த அக்காவை அனுப்புறது. நமிதா கூட உங்க கட்சி தானே இருக்குது, அவங்கள அனுப்புறது. எத்தனை பெண்கள்டா இருக்காங்க உங்க கட்சியில? அவங்களாம் எங்க போனாங்க? அவங்களெல்லாம் அனுப்புறது. தள்ளுங்க, ஐட்டங்க, ரோட்ல நின்று லாரிக்கு டார்ச் காட்டுறதுங்க, லாஜில் தொழில் பண்றதுங்க, இதுங்களா பார்த்து பொறுக்கி. ஏன்னா அவங்க தான் டாஸ்மாக் கடைக்கு போவாங்க. உங்க கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் நான் குறைச்சி பேசல. இப்ப நான் சொன்ன மாதிரி இத்தனை பெண்கள் இவங்களெல்லாம் கூட நான் குறைச்சி பேசல. ஐட்டங்க, லாஜில் தொழில் பண்றதுங்க, அப்படிப்பட்ட ஐட்டங்களா பார்த்து டாஸ்மாகல்ல போய் முதலமைச்சர் படம் ஒட்டிட்டு வான்ற. நீ என்ன பண்ணிக்கணும்? நீ ஜாதியானவனா இருந்தா, உன் கட்சிக்காரன் நீ உண்மையான பிஜேபியா இருந்தா, டே வேசி மகனே, நீ உண்மையான பிஜேபி காரனா இருந்தா உன் பொண்டாட்டிக்கிறாள் அகிலா, அவளை அமைச்சிருக்கணும். நீ படம் ஓட்டுறதுக்கு அகிலாவை அமைச்சிருக்கணும். உன் பொண்டாட்டி மட்டும் யாரு கூட எங்கேயும் அமுச்சு விட்டு எங்கேயோ வீட்டுல பத்திரமா வச்சுக்கின்னு ஊராம் பொண்டாட்டியும் ஐட்டங்களையும் பிகர்களையும் அமுச்சு நீ படம் ஓட்டா நீ ஒரு பெரிய ஆளை. இப்ப எங்க ஆளும் ஒட்டுக்கிறாங்க பாருங்க படத்தை, அதோட ஒட்டக்கூடாது, ஒரு ஆளாக்க கூடாது. கொடி முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு டிஎம்கே கருப்பு சோப்பு ஷால் எடுத்து தளபதிக்கு மேல அதுங்க போட்டுறோம். அது எவ்வளவு பேர் அஃபர்ஸ் தெரியுமா? அது எங்களை சொல்லணும். ஒரு கடைக்கு 3 போலீஸ் நிக்க வச்சிருக்கணும். போலீஸ் கூட இருக்கிறாங்க, அவங்க கிழிச்சு போட்டாங்க, அவங்க ஒட்டினவனே ஒட்டக்கூடாதுன்றாங்க. ஒரு பொம்பளை போய் இப்போ ஒரு குடும்ப பொம்பளைன்னா போலீஸ் கிட்ட தகராறு போக மாட்டாங்க, தள்ளி நிற்பாங்க. ஐட்டம் அது போலீஸ் கட்டி பிடிச்சிக்கும், போலீஸ் பிடிச்சி தள்ளி போலீஸ் மேல கூட வரணும். அப்படிப்பட்ட ஐட்டங்களை தானே இன்னைக்கு நீ அமிச்ச டாஸ்மாக் கடையில தலைவர் படத்தை ஒட்டுறதுக்கு. ஐட்டங்களா பார்த்து லாஜுக்கு போற பிகருங்களா பார்த்து டாஸ்மாக் கடைக்கு அமிச்சு தளபதி படத்தை ஒட்ட வைக்கிற உங்க அம்மால நீ உங்க கட்சியில் இருக்கிற உண்மையான மகளிரை நீ அமிச்சிருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி இத்தனை பேர் இவங்களை அமிச்சிருக்கணும். இவங்களெல்லாம் நீ அமிச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஐட்டங்களா பார்த்து அனுப்புற, இது பார்த்து நாங்க பயந்துருமா? பரதேசி நாய, பரதேசி. அதாவது என்னன்னா, ஒரு கடையாண்டையும் நம்ம கட்சிக்கார 20 பேர் நின்று இருக்கணும். அவன் ஒரு ஆளான்னு நம்ம சொல்றோம். ஐட்டத்தை அமிச்சான் இல்ல, ஐட்டங்கள் அமிச்சான் இல்ல, ரோட்ல லாரிங்களுக்கு டார்ச் காட்டி தொழில் பண்றவங்களா பார்த்து அமிச்சான் இல்ல. நீங்க டாஸ்மாக் கடைக்கு படம் ஓட்டுறதுக்கு அங்க ஒரு டாஸ்க் முடியாது நம்ம கட்சிக்கார 20 பேர் நின்று வந்திருந்தாங்கன்னா ஒக்காளி மண்டை வச்சு ஒருத்தர் மண்டையில சும்மா 18 தையல் 19 தையல் விடுற மாதிரி ஒருத்தருக்கு மண்டை வச்சிருந்தா எவனும் கிட்ட வந்துருக்க மாட்டான். 4 பேருக்கு மண்டை வச்சிருந்தா எல்லாம் ஓடி போட்டுருப்பான்.
ஒட்டிட்டு அதை எடுத்து அது அந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போகிறதா, வேற ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து போட்டுடுறாங்க. இதுக்கெல்லாம் நீ அண்ணாமலை நீ பதில் சொல்லணும்டா. இதை விட நீ வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை ஊர் மேலே விட்டு தொழில் பண்ணலாம். அண்ணாமலை இப்பயும் சொல்ற, உன் பொண்டாட்டி அனுப்புடா. எங்க போகிறா உன் பொண்டாட்டி அகிலா? அவளை அனுப்பு, ஏதோ ஒரு டாஸ்மாக் கிடையாது. யாருன்னா நல்ல பசங்களா பார்த்து கூட அனுப்பிச்சு கூட போட்டு உன் பொண்டாட்டி அனுப்புடா. உன் பொண்டாட்டி அனுப்பு. போடா பொறம்போக்கு நாயே. உனக்கு இருக்குது இருடி மவனை, உனக்கு இருக்குது இரு. அம்மாட உங்க வீட்டுக்கு பொம்பளைங்களை ஊர் மேல விட்டு சாப்பிட்றான் தொழில் பண்றதுக்கு. எச்ச பொறிக்கு நாயே.